இப்போ நம்ம வந்து பெட்ஸ்மார்ட்குள்ளே போய் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பெட்ஸ்மார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செல்லப்பிராணிகளுக்கான ஒரு இடம். இது ஒரு கடைன்னு சொல்லலாம். இதுக்குள்ளே வந்து அந்த செல்லப்பிராணிகளுக்கான ஹோட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த அலங்காரம் பண்ணி விடுற இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இப்போ இந்த கடைக்கு வெளியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம செல்லப்பிராணியை வந்து வச்சு விளாடலாம். அதுக்காக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த கடைக்குள்ளே இருக்க டே கேம்ப்பு. இது வந்து இப்போ நம்ம வெளியே போயிடுறோம், நம்மளோட செல்லப்பிராணியை வந்து பார்த்துக்க ஆள் இல்லைன்னா நம்ம இங்கே கொண்டு வந்து விட்டுட்டோன்னா இவங்க வந்து அதை பார்த்துக்குவாங்க. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஃப்ரீ கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அது அந்த செல்லப்பிராணிகளுக்கான ஹோட்டல். அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான உணவு அதெல்லாம் வந்து கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து இங்கே செல்லப்பிராணிகளுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் நடக்கும்னு போட்டிருந்தாங்க. அதோட ஷெட்யூல், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும், அந்த பேக்கேஜுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தனை நாள் இருக்கும், எத்தனை மணி நேரம் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து நம்மளோட செல்லப்பிராணிகளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து செல்லப்பிராணிகளுக்கு தேவையான பொருள்னால் என்ன இருக்க போகுது, வெறும் அதை கட்டி இழுத்துட்டு போகிற அந்த கயிறு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அந்த காலரு, கழுத்தில் கட்டி விடுற அந்த பெல்ட்டு, இந்த மாதிரி தானே நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த செல்லப்பிராணிகளுக்கு வந்து விதவிதமான ட்ரெஸ் எல்லாமும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நாய்களுக்கு தனியாக, அதுக்கப்புறம் பூனைகளுக்கு தனியாக, ஒவ்வொரு செல்லப்பிராணிக்கும் தனித்தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. இது தலையில் மாட்டுற அந்த நம்ம பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு கோன் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி இது. அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. இதெல்லாமும் செல்லப்பிராணிகளுக்கு வாங்குவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பொருட்கள் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அந்த செல்லப்பிராணியை தள்ளிட்டு போகிற ஸ்ட்ராலரு, நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம என்னெல்லாம் வாங்குவோமோ அந்த மாதிரி வந்து எல்லா பொருட்களும் வந்து செல்லப்பிராணிகளுக்கு இந்த கடையில் கிடைக்குது. இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து இந்த கடையில் இருக்க செல்லப்பிராணிகளுக்கான ஹாஸ்பிட்டல். இங்கே வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம வந்து நம்ம செல்லப்பிராணியை கொண்டு போய் காமிக்கலாம். இது வந்து நிறைய ரூம்ஸ் இருந்தது. ஒரு 4-5 ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். தனித்தனியாக வந்து செக்கப் ரூம் வச்சுருந்தாங்க. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இங்கே இருக்க செல்லப்பிராணிகளுக்கான க்ரூமிங் பண்ணுற இடம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த க்ரூமிங், அதுக்கப்புறம் செல்லப்பிராணிகளுக்கான ஹாஸ்பிட்டல், ஹோட்டல் இது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி செல்லப்பிராணிகளை வந்து இந்த கண்ணாடி ரூமில் வந்து வச்சுருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது செல்லப்பிராணிகளுக்கான சேரிட்டியாக. இது வந்து என்னென்னா, இங்கே இருக்க செல்லப்பிராணியை வந்து நம்ம தத்தெடுத்து அந்த செல்லப்பிராணிகளை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம வளர்க்கலாம். இது வந்து பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நம்ம செல்லப்பிராணிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் வந்து நாய்கள் அப்புறம் பூனைகள் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய செல்லப்பிராணிகள் இருந்தது. லவ் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பச்சோந்தி, இந்த மாதிரி இதை கூட செல்லப்பிராணியாக வச்சு வளர்ப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி நிறைய செல்லப்பிராணிகள் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. வெள்ளை எலி அந்த மாதிரிலாமும் இங்கே இருந்தது. ஸோ அந்தந்த செல்லப்பிராணிகளுக்கு தேவையான பொருட்களை வந்து ஒரு செக்ஷனாக தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மீன் தொட்டிகள்லாம் நிறைய இருந்தது. விதவிதமான மீன்கள் இருந்தது. அந்த மீன்களுக்கு வந்து நம்ம போடக்கூடிய உணவுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மீன் தொட்டிக்குள்ளே வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு வைக்கிற பொருட்கள் அதெல்லாம் வந்து ரொம்பவே விதவிதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த மீன் தொட்டிகளுக்குள்ளே நம்ம வளர்க்கக்கூடிய செடி இது வந்து பிளாஸ்டிக் செடி கிடையாது, உண்மையான செடி. அந்த இதுவும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நம்ம மீன் தொட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த கற்கள், அது வந்து நிறைய கலராக நிறைய கற்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிளாஸ்டிக் செடிகள், அந்த மீன் தொட்டிக்குள்ளே நம்ம வச்சு அலங்கரிக்கக்கூடிய பிளாஸ்டிக் செடிகள்லாம் வந்து இங்கே நிறைய இருந்தது. இங்கே வந்து நம்ம மீன் தொட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த பொம்மைகள்லாம் நிறைய இருந்தது. இது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நமக்கு வந்து எல்லா பொருளையும் நம்ம வாங்கணுன்ற அளவுக்கு எல்லாம் அவ்வளோ ஈர்க்கக்கூடிய பொருட்களாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டிகள், அதுக்கப்புறம் வந்து பூனைக்குட்டிகளுக்கெல்லாம் வந்து நம்ம சின்னதாக ஏதாவது கூண்டு மாதிரி செஞ்சு வச்சுருப்போம், அதுக்குள்ளே வச்சு வளர்ப்போம். இல்லைனா வந்து நம்ம நார்மலாக வீட்டிலையே வச்சு வளர்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பூனைக்குட்டிகளுக்கான தங்கும் இடம் இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த நம்ம பார்க்லலாம் வந்து சின்ன பசங்க மேலே ஏறி விளையாடுற அந்த ஒரு இது மாதிரி இருந்துச்சு. இது வந்து அது வந்து உள்ளே அந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து பூனைக்குட்டிகள் உள்ளே போய் படுத்துக்கிறது, மேலே உட்காந்துக்கலாம். இந்த அட்டைப்பெட்டிகளில் இருக்க படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது. இங்கே பூனைக்குட்டிகள், நாய்க்குட்டிகள் தவிர பார்த்திங்கன்னா இங்கே வந்து லவ் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த எலி மாதிரி இருக்கிற செல்லப்பிராணி அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க.
அந்த செல்லப்பிராணிகளுக்கு தேவையான அந்த கூண்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த விளையாட்டு கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள், உணவுகள் அதெல்லாம் வந்து நிறைய இந்த செக்ஷனில் வந்து இருந்தது.